வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா. இந்த ரெசிபியை வீட்டில் சுலபமாகவே செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு கோதுமை குருணையை வச்சு தான் செய்ய போகிறோம். கடையில் கோதுமை குருணை அல்லது கோதுமை ரவைன்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு 1 கப் கோதுமை குருணையை அளந்து எடுத்துக்கிட்டு 4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. நான் ஏற்கனவே 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். கோதுமை குருணை தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அழுத்தி பிசைய கோதுமை பால் கிடச்சிரும். இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். கோதுமை பால் வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா அளந்து எடுத்துக்கோங்க. நான் அளந்ததுக்கப்புறமா 4 கப் சரியாக இருந்தது. அடுத்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா சூடாகிடுச்சு. முந்திரி பருப்பு 1/4 கப் பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுகர் கேரமலைஸ் ஆகுது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிடுங்க. 3/4 கப் அளவு தண்ணீர். சுகர் நல்லா கரையணும். கம்பிப்பதம் 1/2 கம்பிப்பதம் வந்தால் போதும். சுகர் சிரப் நல்லா கொதித்து 1/2 கம்பிப்பதம் வந்துடுச்சு. இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை பாலை ஆட் பண்ணிடலாம். கோதுமை பால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இன்னொரு அடுப்பில் நம்ம சுகர் கேரமல் வச்சுருந்தோம், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சுகர் கேரமல் ஆன உடனே இந்த கோதுமை பாலில் சேர்த்துடணும். சேர்த்த உடனே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அல்வாவில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த சுகர் கேரமல் தான் அல்வாவுக்கு நல்ல கலரை கொடுக்க போகுது. இப்போவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி கொதிக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். மறுபடியும் கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் உள்வாங்கிறோம். ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி கொதிக்கும் போதும் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டே வாங்க. அல்வாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வருது. பார்க்குறதுக்கே நல்லா கண்ணாடி போல் இருக்குது. இந்த சமயத்தில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அல்வா ஓரங்களில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். அல்வாவை நெய் தடவன பவுலில் மாற்றி வச்சிடலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கரண்டியில் எடுக்கும் போதே நல்லா வழுக்கிட்டு போகுது. அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.